வணக்கம் நேயர்களை, தந்தி செய்திகளை வழங்குவதற்காக உங்களுடன் இணைவது பார்த்திபன் சின்னசாமி. இன்றைய நாளின் டாப் 10 செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டுமான பணிகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடையும் என எய்ம்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3D வீடியோவை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. முழுமையான கட்டுமான பணிகளுக்கு பிறகு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கும் என்பதை விவரிக்கும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம், ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தை சேர்ந்த தனுஷ் என்பவர் விஜயஸ்ரீயை காதலித்து திருமணம் செய்த நிலையில் தனுஷின் சகோதரரை கடத்தியதாக புகார் எழுந்தது. இதற்கு உடந்தையாக இருந்ததாக ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மீது புகார் எழுந்தது. கடத்தலுக்கு அரசு வாகனத்தை பயன்படுத்தியதற்காக நீதிபதி உத்தரவின் பேரில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டதோடு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சூழலில் அவரை திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து 20 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார் மீண்டும் சம்மன் அளித்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். இதேபோல ஜெகன்மூர்த்தியையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர். ஒடிசாவில் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெற்ற திருவிழா ஒன்றில் கலந்து கொள்ள சென்ற இளம்பெண் கடற்கரை பகுதியில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கும்பல் ஒன்று இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு குறித்து விளக்கம் அளித்துள்ள அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பிரவதி பரிதா முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். சம்பவத்தில் ஈடுபட்டது அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேல் என்பது விசாரணையில் தெரியவந்தது. காடாம்புலியூர் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் பிடிக்க சென்றனர். அப்போது போலீசாரை கத்தியால் அவர் தாக்கிய நிலையில் தற்காப்பிற்காக போலீசார் சுட்டனர். இதில் குண்டு பாய்ந்து காலில் சுந்தரவேல் காயமடைந்தார். காயமடைந்த போலீசார் மற்றும் சுந்தரவேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் கூறியுள்ளார். இதுல என்னன்னா, இந்த சுந்தரவேலுக்கு ஆல்ரெடி தமிழகம் முழுவதும் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது. அதாவது மேட்டுப்பாளையம், ஈரோடு மற்றும் திருவெண்ணைநல்லூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் இவருக்கு கொள்ளை வழக்கு இருக்குது. கடந்த மார்ச் மாதம் தான் இவர் திருச்சி கண்டோன்மெண்ட்ல போடப்பட்ட கொள்ளை வழக்குல சிறை சென்று 2 நாட்கள் முன்பு தான் இங்க வெளிவந்திருக்கிறார். கூட்டு பாலியல் தொல்லை கிடையாது. பண்ணியது ஒரே நபர் தான், இந்த சுந்தரவேல் தான். உயிரை பணயம் வைத்து 80 அடி கால்வாயில் இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டுள்ளனர். 8 மாதங்களுக்கு முன் காணாமல் போன இளம்பெண் கால்வாயில் சடலமாக கிடந்தது எப்படி? அவரை கொலை செய்தவர்கள் யார்? நடந்த கொலைக்கான காரணம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடை காண விசாரணையில் இறங்கினோம். கொலை செய்யப்பட்டவர் 28 வயதான கயல்விழி. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்தவர். திருமணமான சில மாதங்களிலேயே கணவரை பிரிந்த கயல்விழி அவருடைய பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2024 அக்டோபர் 5ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்ற கயல்விழி அன்று இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. மறுநாள் மகளை காணவில்லை என கயல்விழியின் தந்தை பழுவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பல மாதங்கள் கடந்தும் இந்த வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்தது.
இந்நிலையில் சமீபத்தில் வள்ளியூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் வெங்கடேசன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்த காவல்துறையினர் மீண்டும் மாயமான கயல்விழி குறித்த விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவம் நடந்த அக்டோபர் 5ஆம் தேதி கயல்விழி சென்ற இடங்களை ஒன்று விடாமல் சிசிடிவி கேமரா மற்றும் மின்னணு சாதனங்கள் மூலம் ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். அதில் கயல்விழியை சுசீந்திரம் அருகே ஒரு பெண் உட்பட 4 மர்ம நபர்கள் காரில் அழைத்து சென்றது பதிவாகி இருந்தது. உடனடியாக சந்தேகத்திற்குரிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர்கள் கயல்விழியை கொன்று சடலத்தை கால்வாயில் வீசியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். பெற்றோருடன் வாழ்ந்து வந்த கயல்விழி மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என பல கோவில்களுக்கு சென்று வேண்டுதல் வைத்துள்ளார். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த சாமியார் சிவசாமி என்பவரின் அறிமுகம் கயல்விழிக்கு கிடைத்துள்ளது. தனக்கு மந்திர தந்திரமெல்லாம் தெரியுமென உருட்டிய சிவசாமி கயல்விழியை மூளைச்சலவை செய்துள்ளார். பிரிந்து சென்ற கணவருடன் சேர்த்து வைப்பதாக கூறி பல பரிகார பூஜைகளை செய்ய வைத்து பணம் கறந்துள்ளார். ஆனால் அந்த பரிகாரங்கள் எதற்கும் பலன் கிடைக்காத காரணத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான கயல்விழி சாமியாரிடம் இன்னும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, தனக்கு கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என பிடிவாதமாக தெரிவித்துள்ளார். கயல்விழியின் பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சிவசாமி சம்பவம் நடந்தன்று அவரிடம் நைசாக பேசி தனியாக சுசீந்திரம் வரவழைத்துள்ளார். அங்கு ஏற்கனவே மந்திரவாதி சிவசாமி மற்றும் அவரது சகோதரியின் மகனான தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த மாயாண்டி ராஜா, கொட்டாரத்தைச் சார்ந்த சிவனேஸ்வரி மற்றும் வீரவநல்லூரைச் சார்ந்த கண்ணன் ஆகிய 4 பேரும் காரில் தயாராக இருந்துள்ளனர். சாலையில் நின்றிருந்த கயல்விழியை காரில் கடத்தி சென்ற கும்பல் அவர் அணிந்திருந்த 7 பவுன் தங்கச் செயினை பறிக்க முயன்றுள்ளனர். இளம்பெண் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட அந்த கொலைகார கூட்டம் கயல்விழியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நகையை பறித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சேரன்மகாதேவி சாலையில் உள்ள கங்கடாங்குளம் கால்வாயில் கயல்விழியின் உடலை வீசி சென்றிருப்பது விசாரணையில் உறுதியாகி உள்ளது. கொலையாளிகளிடம் இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் அவர்களிடம் இருந்து 7 சவரன் நகையையும் மீட்டுள்ளனர். மேலும் இவர்கள் இதே பாணியில் வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தின் போது மருத்துவக் கல்லூரி விடுதி மாணவர்கள் பால்கனியிலிருந்து சிலர் கீழே குதித்து தப்பிய புதிய வீடியோ வெளியாகியுள்ளன. விமானம் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தின் மீது மோதியதில் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பலர் காயமடைந்தனர். இதில் சில மாணவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பால்கனியிலிருந்து குதித்து தப்பியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி பகுதியில் நிலவும் தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சிலர் வால்காவுன் பகுதியில் உள்ள துணை மின் நிலைய அலுவலகத்திற்கு தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் அங்கு இருந்த நாற்காலிகள் மற்றும் மேஜையின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தங்களது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் மதுபான கடையில் புகுந்த திருடன் லாவகமாக பணம் கொள்ளையடித்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுபான கடையில் இருந்து 25,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். மதுபான கடையின் கவுண்டரின் சிறிய துளையின் வழியாக புகுந்த திருடன் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அதே வழியில் திரும்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியாக அடையாளம் காணப்படும் மூத்த ராணுவ தளபதியான அலி ஷத்மானியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனை உறுதிப்படுத்திய இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெஹ்ரானில் வைத்து அலி ஷத்மானி கொல்லப்பட்டதாகவும் அவர் ஈரானின் உயரிய தலைவர் அயதுல்லா கமேனிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் கூறியுள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணையலாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.